தமிழ் வணக்கம். நம்ம இன்றைக்கி மக்களுடைய பொது கருத்துக்களை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. மக்களும் சரி, பொது மாணவர்களும் சரி, பொதுவானவர்களும் சரி, காலையில் கிடச்சிச்சா கிடைக்கல, சாப்பிட்டோமா சாப்பிடல, டயத்துக்கு ஓடணும். அந்த டயத்தை அவங்க விடாமல் எதிர்பார்த்தா பசிக்குதுன்னு சாப்பாட்டை எதிர்பார்த்தா அவங்க போகிற வேலை டயத்துக்கு போய் சேர பெரும்பாலும் இப்போ சாப்பாட்டை எதிர்பார்க்கிறதே கிடையாது. கிடச்சிச்சா கிடைக்கல, தண்ணியை குடிச்சிட்டு போயிடணும், நாளும் குடிச்சிட்டு வாழணும் அப்படிங்கிற திட்டம். அந்த தண்ணியும் கூட இப்போ தங்கத்தை விட தண்ணி விலை அதிகமாகிடுச்சு. தங்க விலையை விட தண்ணி விலை அதிகமாகிடுச்சு. ஏன்னா எங்கேயுமே நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. சுகாதாரமாக உள்ள தண்ணி இல்லை. எங்கே போனாலும் உப்பு தண்ணி, சுகாதாரம் இல்லாத தண்ணி அப்படி கிடைக்கிது. அப்போ எங்கேயும் எதிர்பார்த்தா கேணு தண்ணி தான் எதிர்பார்க்கணும். கேணு தண்ணியும் விட கேணில் வர தண்ணியும் நம்பி சாப்பிட முடியல. இதனால இந்த தண்ணினால் பல நோய்களை சாப்பிடாமையும் ஓடுறது ஒரு பங்கு, இந்த தண்ணினால் பல நோய்களை உருவாக்கி வர்றது ஒரு பங்கு. இப்படி பலவிதமான நோய்கள் மக்கள் பாதிப்பு அடையுதுங்க. கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும்னா கோயிலுக்கு போகலாம். கோயிலில் போனால் மத்தியான சாப்பாடு கரெக்டான டயத்துக்கு கொடுக்குறாங்க. வேறு எங்கேயும் ஹோட்டலுக்கு போனால் கூட கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு கிடையாது. போய் வெயிட் பண்ணி தான் கிடைக்கிது சாப்பாடு. அதுவும் இருந்தால் பக்கத்தில் தண்ணி விட்டு கலந்துருச்சு கொடுத்துட்றாங்க. அப்படியும் பசியும் பட்டினியுமா கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, சுகாதாரம் இல்லாமல் சாப்பிட்டு, பசி கிடச்சதை சாப்பிட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் சரியான டயத்துக்கு தூக்கம் கிடையாது. டாக்டர்கள் சொல்கிறாங்க, காலையில் 9 மணிக்கு சாப்பிட்ருங்க, மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்ருங்க, இரவு 7 மணிக்கு சாப்பிட்ருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்களே அந்த மாதிரி சாப்பிட்றது கிடையாது. ஆனால் பொதுமக்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. டாக்டர்களுக்கு கூட ஓய்வு கிடையாது, அவங்களும் டயத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. இதனால் பல டாக்டர்கள் பல நோய்களை சுமந்துக்கிட்டு தெரியுறாங்க. அதையும் தாண்டி கடையில் போய் ஜாமானை வாங்கிட்டு வந்துடும்னு பார்த்தா அங்கே பாருங்கள் கூட்டம், பில்லு போடுவாங்க வரிசையில் நின்று பில்லு போடுறதுக்குள்ளே அவர் பசி மயக்கமாகவே வந்துடும். துணிப்பை தான் பயன்படுத்தணும் கடைகளுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க முடியலை, மக்கள் கட்டுப்படுத்த முடியலை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு வேலைன்னு போகிற காலத்தில் பிறந்த நாட்டை முன்னேற்றணும், நல்வழிப்படுத்தணும் அப்படி என்று பல மக்கள் நினச்சி பிறந்த மண்ணை உயிராக நேசிக்கணும்னு நேசிக்கிறாங்க. பிறந்த நாட்டிலே வாழ்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு இந்த ஊரில் அது கஷ்டப்பட்டோட வெளியூர் போக மாட்டாங்க. வெளியூரில் போய் அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எதுவோ எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக நோயை எதிர்த்து விரட்டி அடித்து ஒற்றுமையாய் வாழ்ந்து முன்னேறணும் என்று கடைப்பிடிக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.